10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.5 பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கணக்கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளில் எழுதுக. ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. கணக்கில் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அது PQங்கிற 2 கணங்கள். சரியா? இந்த கணங்களோட உறவை குறிக்குது இந்த அம்புக்குறி மார்க். சரியாப்பா? P கணத்தில் என்னென்ன இருக்குது? 5, 6, 7, 8 இருக்குது. Q கணத்தில் என்னென்ன இருக்குது? 3, 4, 5 இருக்குது. சரியா? 5ஓட உறவு 3, 6ஓட உறவு 4, 7ஓட உறவு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கப்பா, இந்த 2 கணங்களில் 5க்கும் 3க்கும் இருக்கிற வித்தியாசம் 2, 6க்கும் 4க்கும் இருக்கிற வித்தியாசம் 2, 7க்கும் 5க்கும் இருக்கிற வித்தியாசம் 2. அப்போ P கண உறுப்புகளுக்கும் Q கண உறுப்புகளுக்கும் வித்தியாசம் 2. சரியாப்பா? P கண உறுப்புகளை Xன்னு குறிக்கணும், Q கண உறுப்புகளை Yன்னு குறிக்கணும். ஓகேவாப்பா? இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? கன கட்டமைப்பு முறை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டு ஆரின் கன கட்டமைப்பு முறை. Pயில் இருக்க உறுப்புகளை Xன்னு சொன்னோம், Qவில் இருக்க உறுப்புகளை Yன்னு சொன்னோம். அப்படி தானே? கணம் XY such that Y எப்படி இருக்குது? Xஐ விட 2 கம்மியாக இருக்குது. அப்போ Y is equal to X minus 2. X belongs to P. X எல்லாம் எந்த கணத்தில் இருக்குன்னா P கணத்தில் இருக்குது. Y belongs to Q. Y எல்லாம் Q கணத்தில் இருக்குது. சரியா? இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. பட்டியல் முறை. பட்டியல் முறையில் கணத்துக்குள்ளே வரிசை ஜோடிகள் தான் எழுதணும். சரியாப்பா? 5 3ஓட உறவு கொண்டிருக்கு, 6 4ஓட உறவு கொண்டிருக்கு, 7 5ஓட உறவு கொண்டிருக்கு. பட்டியல் முறை = கணம் 5, 3, 6, 4, 7, 5. ஓகேவா? அதுக்கடுத்து தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கணம் மதிப்பகம், 2வது கொடுத்துருக்கிற கணம் வீச்சகம். சரியா? இங்கே ஆரோட மதிப்பகம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால Pயோட எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் Qவோட உறுப்புகளோட உறவில் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். சரியாப்பா? ஆரின் மதிப்பகம் = கணம் 5, 6, 7. வீச்சகம்னா எதை எழுதணும்? 2வது இருக்கிற கணத்தை எழுதணும். சரியா? அதுலேயும் உறவில் இருக்கிற உறுப்புகளை மட்டும்தான் எழுதணும். சரியா? ஆரின் வீச்சகம் = கணம் 3, 4, 5. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.